I know, I want to stand. Yeah, I think about it, I had a pie earlier today. Well, that's exactly it. Okay. Yes. They're going to puff up so much too, that we like things. ஹே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஸ்லோ குக் ஸ்டேக் பை வந்து என்னோட ஃப்ளாட்மேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து ஹவு டு மேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கிளிப்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேக் மீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேக் மீட் பார்த்தீங்கன்னா பீஃபோட ஒரு கட் ஆஃப் மீட் தாங்க. ஷார்ட் லைன், டெண்டர் லைன் இல்லைனா வந்து ரிப் செக்ஷனை வந்து ஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நண்பர் இங்கே ஸ்டேக் பை பண்ணுறதுக்காக வாங்கியிருந்த மீட் பார்த்தீங்கன்னா ரம் ஸ்டேக். நீங்கள் வந்து மீட்டை வந்து டைஸ்டாக கட் பண்ணிவிட்டு அதை பேன் ஃப்ரை பண்ணுங்கள். மீட் கட் பண்ணும்போது ஃபேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ரெட்டிஷ் கலராக இருந்த மீட் வந்து ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணுங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே. ஸ்டேக் பை பண்ணுறதுக்கு ஆனியன்ஸும் முக்கியங்க. 2 ஆனியன்ஸ் வந்து ஸ்மால் டைஸ்டாக கட் பண்ணி அதையுமே வந்து ஸ்லோ குக்கரில் வந்து போட்டுருங்க. ஆனியன்ஸ் நீங்கள் பேன் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஃப்ரெஷ்ஷாகவே வந்து ஸ்லோ குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீட்டை வந்து ஸ்லோ குக்கரில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஆனியன்ஸும் பேன் ஃப்ரை பண்ணி வச்ச மீட்டும் இப்போ ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் ஸ்டேக் மீட்டை வந்து 8 hours ஸ்லோ குக் பண்ண போகிறோம். அதனால் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டேக் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வார்செஸ்டர் சைர் சாஸ் இதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ட்ரைடு தைம் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பார்ஸ்லே ஆட் பண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 கியூப் பீஃப் ஸ்டாக் ஆட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பொடியாக எடுத்து வச்சுட்டு ஹாட் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அதையுமே வந்து நம்மளோட ஸ்லோ குக்கரில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்த்து ஸ்லோ குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவில் மறக்காமல் வச்சுட்டு 8 hours வந்து இந்த மீட் வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ 8 hours குக் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேக் மீட் வந்து சூப்பராக குக்காக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி காலையில் இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி இந்த ஊரில் ஸ்டேக் பை அப்புறம் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இல்லைன்னா காஃபி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்கங்க. அதுதான் இந்த ஊர் மக்களோட வழக்கம். 8 hours மீட் ஸ்லோ குக் ஆனதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதையுமே வந்து குக்கரில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வந்து ஹையில் குக் பண்ணுங்கள். அதே குக்கர்லேயே 2 எக் வந்து பவுலில் போட்டு அதை பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னு பின்னாடி சொல்கிறேன், யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட 70% வேலை முடிஞ்சிருச்சுங்க. மீதி இருக்க 30% வந்து நம்ம அதை பையாக எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறது தான். பை மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேஸ்ட்ரி சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், அது வாங்கி தந்துடுங்க. 5 or 6 sheets இருக்கும் ஒரு பேக்கில். பை மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டீல் கப்ஸ் இருக்குங்க, அதை நீங்கள் ஓவனில் வச்சு ஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அதில் நம்ம பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட்ரி ஷீட் சொல்லியிருந்தேன்ல, அதை நீங்கள் வந்து இந்த பை ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி அதில் வந்து உள்ளே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ குக் பண்ணி வச்சுருந்த மீட் வந்து உள்ளே ஃபில் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம மீட் ஃபில் பண்ணிட்டோம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். நம்ம வாங்கியிருந்த அதே பேஸ்ட்ரி ஷீட் எடுத்து இதை ஃபுல்லாக மேலேயும் க்ளோஸ் பண்ணிடுங்க. மோனையாக வந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல. நம்ம பேஸ்ட்ரியை வச்சு நம்மளோட பை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்ஸ் வந்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ நல்லா பஃபியாக ஃப்ளேவர்டாக இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் 3 பேர் இருந்தோம். அதுக்கு வந்து 6 பை மேக் பண்ண போகிறோம். நான் பண்ண பேஸ்ட்ரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்தளவுக்கு வரல, ஃபர்ஸ்ட் டைம் தான். பட் நம்ம நண்பர் பாருங்கள், சீஃப்ஸ் விசஸ் குருசேடர்ஸ் ரக்பி கேம் இன்றைக்கி, அதனால் சீஃப் சப்போர்ட்டர். ஸோ சீஃப்ஸ் அப்படிங்கிறதையும் அதில் ஆட் பண்ணியிருக்காரு. இப்படி அழகாக பேஸ்ட்ரி பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாமே வந்து செட் பண்ணிவிட்டு ஓவனில் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஓவனில் வந்து நீங்கள் 200 degrees வந்து ஹீட் பண்ணணும், 390 Fahrenheit. ஸோ வச்சுட்டு ஒரு 15 to 20 minutes வச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து பை ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வேறு சீஃப்ஸுக்கும் குருசைடர்ஸ்க்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வந்து ரக்பி கேமு. ஸோ இந்த ஊர் மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. கிரிக்கெட்டை காட்டிலும் இவங்க ரக்பி தான் அதிகமாக வந்து விரும்பி பார்ப்பாங்க. நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா சிப்ஸும் கொஞ்சம் ஏர் ஃப்ரை பண்ணியிருந்தார். அதனால் நாங்கள் எல்லாருமே லைட்டாக சிப்ஸும் 2 பையும் எடுத்துக்கிட்டோம்.
நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா கிவி நண்பர் தான், அதனால் அவர் ஸ்டேக் பை சூப்பராக மேக் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் இப்படி ஒரு ஐட்டம் இருக்குது அப்படின்னு காமிக்கலாமேன்னு தான் வீடியோ எடுத்தேன். பை பார்த்திங்கன்னா சும்மா தரமாக வந்துருந்துச்சு. இங்கே பேக்கரிஸில் கிடைக்கிறத விட பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. உங்களுக்கு ரெசிப்பியும் கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு இந்த ஐட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன வீடியோஸ் போடுறேனோ எல்லாமே உங்களுக்கு வரும். அடுத்த vlog பார்த்திங்கன்னா நம்ம நண்பரோட வந்து சிறிய கிராமம் நாருவாகியா, ஹாமில்டன் பக்கத்தில் நாருவாகியா அப்படின்னு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு சின்ன மலைத்தொடரை வந்து நம்ம ஹைக் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்ட்ரைட்டாக தெரியுது பாருங்கள், அந்த மலை தான். ஸோ எப்படி வந்து அந்த ஹைக் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சின்ன கிராமமும் இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். சேஸ் காய்ஸ், நன்றி, வணக்கம்.